12ல குரு உச்ச பலம் பெறாரு. 12ஆம் இடத்து குரு வந்து சிறந்த ராஜயோகத்துல கொடுக்கக்கூடிய, அதாவது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். ஆனா புலிப்பாணி சித்தருடைய வாக்குப்படி வந்து 12ஆம் இடத்து குரு வந்து நிறைஞ்ச யோகத்தை தருவாரு. நிறைய யோகங்கள் எந்த வகையிலனா, அது வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஓகே, விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் சுபர் தானே. அதனால அவர் வழியில அவர் சுப விரயங்களை கொடுப்பார். சுப விரயம் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா சாதாரணமாக எவ்வளோ, அந்தந்த அவங்க வசதியை பொறுத்து லட்சக்கணக்கில் செலவாகும், கோடியிலையும் செலவாகும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கான வருமானத்தை கொடுத்துருவாரு. இப்போ ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியம் தான். அதுக்கான செலவினங்களுக்கு காசு எவ்வளோ ஆகும் தெரியும் உங்களுக்கு. சாதாரணமாக கோடியை தாண்டும், லட்சங்களை தாண்டும். அப்படின்றப்ப அதுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு குரு அப்படின்றதான். அதனால வந்து நீங்க வந்து குருவுடைய அருள் அப்படின்னு, குரு இங்க யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மராசிக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர். சிம்மராசிக்காரர்கள் தவறாம குலதெய்வ வழிபாடு சரியான முறையில் பண்ணணும். தூரமான ஊர்ல இருக்காங்க, குலதெய்வ கோயில் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும், இல்லை கோயிலே வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க அப்படின்னா, உங்க வீட்லயே உங்க குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பிக்கணும். அதை வேண்டி விரும்பி நம்ம கூப்பிட்டோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டில இருந்து நம்மளை காத்து வரும். குலதெய்வத்தை கும்பிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும்.